சீனியர்கள், நல்ல களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த களம் முக்கியமான. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுட்டு வேகமாக ஸ்பீடா போகணும். 80 கிலோமீட்டர் போனா 100 கிலோமீட்டர் போகணும், ஸ்பீட்ல ஓடணும். எதிரியே எந்த காலத்துல முந்தி விடக்கூடாது, அவ்வளவுதான். அந்த வேகத்தில் நீங்க இருப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட 4 வருடம் அற்புதமான, கிட்டத்தட்ட 4 வருஷம் அற்புதமான ஆட்சியை கொடுத்தார். அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்து எடப்பாடியார் அம்மா அவர்களும் அதிமுக ஆட்சி. இத்தனை திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம். கேட்ட திட்டங்களை போல எடப்பாடியார் கொடுத்திருக்கார். ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை வீடு வீடாக எடுத்து சொல்லுங்க. எல்லா தொகுதியும் நம்ம வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவோம். மக்கள் தயாரா இருக்காங்க. அத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். திமுக எதுவுமே செய்யல, அதையும் எடுத்து சொல்லுங்க. அவங்க செஞ்சது போல சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, எல்லாமே விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா விற்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆகவே மக்களுக்கு எடுத்து தொடர்ந்து சொல்லணும், மறந்துடுவாங்க. ஆகவே தொடர்ந்து நீங்க எடுத்து சொல்லி மக்கள் தயாரா இருக்காங்க. திமுக இந்த காலத்தில் ஓட்டு போட மாட்டாங்க. வேற யாருக்கு அந்த ஓட்டு போனாலும் அது செல்லாத ஓட்டுக்கு சமம். அதிமுக வந்தா மட்டும்தான் நல்லாட்சி கிடைக்கும், திட்டங்கள் வரும் என்று சொல்லி சிறப்பான முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இப்ப நான் முடிஞ்சதும் ஒவ்வொரு மாவட்டம், நம்ம தெற்கு மாவட்டம் வந்துருங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை தலைவருடைய பிறந்தநாளோட சேர்ந்து அம்மாவுடைய பிறந்தநாள், எடப்பாடியார் பிறந்தநாள், முப்பெரும் தலைவர் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும். எஸ்ஐஆர் சிறப்பாக மேற்கொள்ளணும். ஒவ்வொரு பூத்திலையும் அதிகமான வாக்கு அதிமுக ஓட்டுகளா இருக்கணும். கண்டிப்பா உங்களால் முடியும். அதே போல ஒவ்வொரு பக்கம் பொறுப்பாளர்கள் எல்லாருமே இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே 18ஆம் தேதி தேர்தல் அறிக்கை குழு வர்றாங்க. தேர்தல் 18ஆம் தேதி வர்றாங்க. 18ஆம் தேதி ஒவ்வொரு அசோசியேஷனுக்கு எல்லாமே பேசிருங்க. எல்லாரும் பேசி நீங்களும் ஒரு கருத்துக்கு எதாவது இருந்தால் அன்னைக்கு எழுதி கொடுக்கலாம். அன்னைக்கு நாங்கள் இருப்போம்.